வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரக கோச்சார நிலவரங்கள். மிதுன ராசியில குரு பகவான், கடக ராசியில் சுக்கிரன் பகவான், அடுத்து சிம்ம ராசியில சூரியனும் புதன் கேது, அடுத்து கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி கிரக பயிற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். செப்டம்பர் மாதம் ஒரு நவராத்திரி கோலாகல கொண்டாட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அடுத்து முன்னோர்களுக்கு ஒரு மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய திதிகள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த மாதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக கோச்சார நிலவரப்படி உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையில இருந்தாலும் அதுல மீண்டு வரக்கூடிய சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஜோதிட ரீதியாக நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானம் தான் இந்த மகர ராசி. அந்த கர்மஸ்தானத்துலதான் சனி பகவான் ஆட்சி பெறாரு. இந்த ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் உத்ராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த மகர ராசி. நிறைய ஒரு பாவங்கள் பண்ணியிருக்கிறோம், நிறைய ஒரு பாவ புண்ணியங்கள் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மகர ராசியில தான் பிறந்திருப்போம். அதே மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மேக்சிமம் மகர ராசியா தான் இருப்பாங்க. உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. 24 மணி நேரம் உழைக்க சொன்னா கண்டிப்பா உழைப்பாங்க. உடலை ரொம்ப வருத்தி கொள்ளக்கூடியவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தை இப்படி நேர்த்தியா நடத்தணும், ஒரு டிசிப்ளினோட நடத்தணும் அப்படிலாம் இல்ல. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஃப்ரீடம் இருக்கும், நிறைய ஃப்ரீடம் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனக்குறைவுன்றது அதிகமாக இருக்கும். எப்போதுமே வேலை, பிசினஸ் இதுதான் ரொம்ப ஒரு விஷயங்களாக இருப்பாங்களே ஒழிய குடும்பத்தை பத்திலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு அக்கறை காண்பிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய வருமானத்தை சம்பாதிப்பவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். இந்த தலைமுறைக்கும் இல்லாம இருக்கக்கூடிய 2 தலைமுறைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 தலைமுறைகளுக்கும் சேர்த்து நம்மளே சம்பாதிச்சு வச்சிடணும், அந்த குழந்தைகள் எந்த இடத்துலயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரே முயற்சியோட எல்லா தலைமுறைகளுக்கும் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள். அதனாலதான் அந்த கர்மஸ்தானம் வேலை செய்து எல்லா தலைமுறைக்கும் சேர்த்து எல்லா கர்மாவையுமே இவர்களே அனுபவிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த கர்மஸ்தானம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அதிக அளவுல வேலை செய்யக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்கும். இதனால் வரைக்கும் ரொம்ப ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்த தன்மையோட இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு 7.5 சனியின் பாதிப்புனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே ஒரு நெருடலான ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கும். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இதனால பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு நெருடலான ஒரு மனநிலையை கொண்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. செப்டம்பர் மாதத்துல இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு திருப்பங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் பயணிக்க போறார். உங்களுடைய ராசி அதிபதி சனி வக்ரமாக இருக்கிறார். அதனால சனியும் ராகுவுமா சேர்ந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை மிக அதிக அளவு என்கரேஜ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி குடும்பத்துல ஒரு அந்யோன்யம்ன்றது இவர்களுக்கு
என்பர்களுக்கு இருக்கவே இருக்காது. அது இந்த மாதத்துல அப்படியே தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை, ஒரு பிசினஸ், ஒரு தொழில் இப்படின்னு போகக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இதனால அந்த குடும்ப உறவுகள்ல சில பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால குடும்பத்துல இருக்கிறவங்க இவர்களினுடைய மனநிலையை புரிந்து நீங்க செயல்படுங்க. ஏன்னா இவர்கள் இருக்கக்கூடிய அந்த சில கண்டிஷன்ஸ், அவர்களோட பயணிக்கக்கூடியவர்கள், இந்த மகர ராசியோட பயணிக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்போதுமே இப்படியே இருந்தா நாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்களையும் நாங்க அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மன வெறுப்போடு இருப்பாங்க. ஆனா குடும்பத்துல எல்லாமே இருக்கும். இவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே செய்து வச்சிருவாங்க இந்த மகர ராசி என்பவர்கள். நான் இல்லாத குறை அப்படின்றது இந்த இடத்துல இருக்கவே கூடாது. அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இவர்களுக்கு செஞ்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தை கவனிக்க முடியாத இந்த நேரத்துல சில பிரிவுகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அதெல்லாம் தெய்வ வழிபாடு மூலமாக சரி பண்ணிக்கோங்க. கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் உங்களுக்கு தெய்வ ரூபன் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். தெய்வ அனுகூலம்ன்றதும் கண்டிப்பா இருக்கும். நிறைய பிரார்த்தனைகள் பண்ணிட்டே இருக்கிறீங்க. கடும் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முயற்சிகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. வேலையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். வேலை வாய்ப்பே போயிடும் நம்மளுக்கு. நம்ம இருக்கக்கூடிய வேலையை இழந்துருவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வேலையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு ப்ரமோஷன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம யாரோ செஞ்ச தவறுக்காக உங்களே டீக்ரேட் பண்ணி உங்களே அந்த வேலையில இருந்து தூக்காம வச்சிருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்படணும். உங்களை வேலையை விட்டு தூக்காம டீக்ரேட் பண்ணிருக்கிறாங்களே அப்படின்ற விதயத்துல நீங்க சந்தோஷப்படணும். இது காலங்கள் போக போக மாறக்கூடிய ஒரு நேரம் தான். இது தற்காலிக சூழ்நிலை தானே தவிர நிரந்தரமான ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. அதனால மகர ராசி என்பவர்கள் அதற்கு நீங்க பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலையை இழக்காம பாத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் பின்னடைவுகள், திருமண உறவுகள்ல சில கசப்பான அனுபவங்கள் இதெல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு டைமாக தான் இருக்கும். திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வெளிநாட்டு படிப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம், வெளிநாட்டுல உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப்ன்றது கிடைக்கும், ஒரு நிரந்தர உத்தியோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாத்தையுமே வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால தசாபுத்தி பலன்கள் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அப்படியே 100% நடக்கும். உங்களுடைய கெடுதலான தசாபுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான கடன்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அடுத்து தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள், உறவுகள்ல நான் முதலே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் ஏமாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க தொழில் பிசினஸ் வேலை அப்படின்னு இருந்தவர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போவதற்குண்டான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால நீங்க இந்த ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.